ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 40 இன்ச்சு சைஸினுடைய கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறது. அதாவது நம்ம பாடியில் ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறோம். அந்த மெஷர்மெண்ட்ஸினுடைய அடுத்த ஸ்டெப்பு, அதாவது அதை எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம், அதாவது எப்படி டிராஃப்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ஒரு டெய்லரிங் நம்ம எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வரைமுறைகள் இருக்குது. அதாவது நம்ம டெய்லரிங் அப்படிங்கிறது மட்டும்தான் எப்படி வேணாலும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஏன்னா அதை ஒரு பெரிய படிப்பாகவும் நம்ம படிச்சுக்கலாம். அதாவது டிகிரி அந்த மாதிரி கூட அதை படிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை ஒரு நார்மலான ஒரு ஒர்க் ஷாப் மூலமாக, அதாவது ஒரு சின்ன டிப்ளமோ அந்த மாதிரியான ஒரு இதுலேயும் அதை நம்ம படிச்சுக்கலாம். அப்படி இல்லையா, சும்மா நார்மலாக நம்ம ஏதாவது ஒரு சின்ன இன்ஸ்டியூட்டில் போயும் நம்ம அதை கற்றுக்கலாம். அப்படி இல்லாட்டினா லோக்கலில் யாராவது நமக்கு சொல்லித்தரவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் கற்றுக்கலாம். ரொம்ப ஸ்பெஷலாக யூடியூப் பார்த்தும் கற்றுக்கலாம். இப்படி டெய்லரிங் அப்படிங்கிறது வந்து பல விஷயங்கள் மூலமாக நம்ம கற்றுக்கலாம். அதனால தான் எல்லா லெவலில் இருக்க லேடிஸுக்குமே அது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. பெரிய இதாக படிக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி டிசைனிங் ஒர்க்கு, பெரிய பெரிய அந்த மாதிரியான ஒரு எல்லா டைப்பான ட்ரெஸ்ஸஸுமே ஒரு பெரிய டிகிரி அப்படின்னா அதில் மூலமாக நம்ம வந்து கற்றுக்கலாம். அதுக்கு அடுத்தது டிப்ளமோ அப்படின்னா நம்ம நம்ம ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அவங்க அதில் வந்து நல்லா இது பண்ணணும், அவங்களுக்கு புரியும்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சில கோர்சஸ் இருக்குது. அதையும் இல்லாட்டினா இன்ஸ்டியூட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம 4 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம், அல்லது நிறைய பேருக்கு ட்ரெஸ்ஸஸ் தைச்சு கொடுக்கலாம், அந்த மாதிரி அப்படி இருக்குது. அப்புறம் லோக்கலில் அக்கம் பக்கத்தில் நான் ரொம்ப டிஸ்டன்ஸில் போக முடியாது, நான் லோக்கல்லே இருக்கவங்ககிட்ட நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் கற்றுக்குறாங்க. அதையும் மீறி நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருந்தாகணும், வெளியே எங்கேயும் போக முடியல அப்படின்னா யூடியூப்பில் இருக்க வீடியோஸ் பார்த்து கற்றுக்கலாம், ஆன்லைன் கிளாஸஸில் கற்றுக்கலாம். இப்போ தான் எல்லா விதமான இதுவுமே வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் மூலமாகவும் நம்ம கற்றுக்குறோம். இப்படி வந்து டெய்லரிங் அப்படிங்கும்போது எந்த ஒரு நம்ம தான் பிரிச்சுக்கிறோம், மிடில் கிளாஸு, ரொம்ப ஹை கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம். அப்படியெல்லாம் எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் எந்த ஒரு இதில் இருக்கிறவங்க வேணாலும் இந்த டெய்லரிங் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஒரு சூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயத்த உங்களுக்கு எந்த வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கோ அந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லித்தராங்க, உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் இருக்கா இல்லை, ஏன்னா இப்போ வர எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படி தான் வந்து எல்லா இதுவுமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் புரியலன்னா திரும்ப திரும்ப கேட்டால் அவங்க ரிப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக கற்றுக்கிட்டா எந்த ஒரு சின்ன ஒரு 10th முடிச்சுட்டு என்னால் ஸ்கூலுக்கு இனிமேல் நான் போகல, எனக்காக நான் ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்கள கூட இந்த டெய்லரிங்கில் வந்து நல்லா ஷைன் பண்ணலாம். அதாவது அப்போ வந்து சின்ன வயசு தான், அதிலிருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா எவ்வளவோ விஷயங்கள் வந்து அவங்க கற்றுக்கலாம். அப்போ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு இருக்குது இப்போது. அப்போ நம்ம வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அதன் மூலமாக நம்ம கற்றுக்கணும். அப்போ எப்படி கற்றுக்கிறது அப்படின்னா, முதல்ல சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. அதாவது ஒரு ஹெம் பண்ணுறது மெயினாக, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். ஒரு ஒயிட் கிளாத் கொடுத்துருவாங்க, எங்கே கிளாஸ் போனீங்கனாலும் ஒரு ஒயிட் கிளாத் கொடுத்துருவாங்க, அதை சுற்றியும் நம்ம ஃபஸ்ட்டு ஹெம் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம காஜா எடுக்கணும், பட்டன் வைக்கணும், ஹூக் வைக்கணும், அப்புறம் நூல் கட்டணும், அதாவது ஐ கட்டணும் ஹூக் மாட்டுறதுக்கு, அந்த மாதிரியான சில விஷயங்கள். அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வந்து நல்லா கற்றுக்கணும். மெஷினில் உட்காந்து பெடல் மிஷினாக இருந்தால் அப்போல்லாம் பெடல் போடுவாங்க. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மோட்டர் வந்து அதுக்கு கரெக்டான ஒரு இதில் கொடுத்து அந்த ஸ்பீடு வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர மாதிரி அந்த மாதிரி. ஆனால் பெடல் மிஷினில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மோட்ரு, அதுக்கப்புறம் பவர் மிஷின் அப்படி போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இல்லை ஆல்ரெடி மிஷின் எல்லாமே எங்களுக்கு ஓட்ட தெரியும், நார்மலாக கிழிஞ்சது ஓர அடிக்கிறது, டைட் பண்ணுறது, ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது, இதெல்லாம் தான் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஷின் டச் நல்லாவே இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ அந்த மாதிரியான பேசிக்கான சில விஷயங்கள் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கார்மெண்ட்ஸ், அதாவது பெட்டிக்கோட் தைக்கிறது, ஒரு பாவாடை தைக்கிறது, குட்டீஸ்க்கு ஜட்டி தைக்கிறது, சின்ன சின்ன கவுன் தைக்கிறது, அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், கர்டன் தைக்கிறது, பில்லோ கவர் தைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்ம அதில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகிக்கிறோம். ஏன்னா எடுத்தோன்னே ஒரு பெரிய விஷயத்த நம்ம செய்யறது வந்து டைம் தான். நமக்கு வந்து இன்னும் நிறைய பீரியட் இருக்குது, நமக்கு நிறைய டைம் இருக்குது. அப்போ நம்ம சின்னதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் ஒரு ஒரு இதை வந்து நான் சம்பாதிக்கணும், நான் ஏர்ன் பண்ணணும், சில ஃபேமிலியை வந்து நான் பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ், அதாவது பேசிக்காக தேவையானது ஹெம்மிங், ஊக்கு, அந்த மாதிரியான நமக்கு ப்ளவுஸுக்கு சம்மந்தப்பட்டது, லாங் கவுனுக்கு, இந்த மாதிரி எல்லாம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எடுத்து மிஷின் கூட ரொம்ப இது பண்ணிட்டு அப்படியே நம்ம தைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலும் மிஷின் கூட ப்ராக்டிஸ் இருந்தால் போதும், அதை அப்படியே கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு டெய்லரிங்ல பேசிக்கா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு ஒரு டிராயிங் வரைஞ்சாங்க அப்படின்னா அது என்ன போர்ஷன், அது பேக்கா, ஃப்ரண்டா, ஸ்லீவா அப்படிங்கிறது தெரியணும். அந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். எனக்கு கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கு, எனக்கு எதுவுமே எனக்கு டெய்லரிங் தெரியாது அப்படின்னா கூட ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம நுணுக்கமா கவனிக்கணும். கவனிக்கும் போது அப்போ வந்து பாடியில என்ன ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அளவுகள் எடுக்கிறாங்க, இது என்னென்ன அளவுகள் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பாடியில நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன அளவுகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத, இப்போவுமே டெய்லரிங்லேயே நல்லா ப்ளவுஸ் எல்லாம் தைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட சில அளவுகள் வந்து நம்ம கேட்குற மாதிரி அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அப்போ அது என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் வந்து பேசிக்கில் ஒரு சில விஷயங்கள், அதாவது ப்ளவுஸ் தான் தைக்கிறீங்கன்னாலும் அந்த ப்ளவுஸுக்கு பேசிக்கான சில விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கணும். அப்போது ஒரு ப்ளவுஸுக்கு என்னென்ன அளவு முதல்ல தேவை அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஒரு சுடிதாருக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறது, ஒரு பேண்ட்டுனா அதுக்கு என்னென்ன அளவு தேவை, ஒரு ஷர்ட்டுனா அதுக்கு என்னென்ன, ஏன்னா என்னென்ன ட்ரெஸ் தைக்கிறோமோ அதுக்குன்னு தனித்தனி அளவுகள் இருக்குது. ஓவரால் ஒருத்தரை வந்து நம்ம எல்லா மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தாலுமே என்ன ட்ரெஸ் பர்டிகுலராக நம்ம தைக்கிறோமோ அதுக்கான சில பேசிக்கான ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ நம்ம பார்க்கும்போது செஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் வெயிஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் மிடில் செஸ்ட்டு, அதுக்கப்புறம் பேக் லென்த்து, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லென்த்து, அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு, ஷோல்டர், ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு, பின்னாடி ஷோல்டர், பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக், இப்படி நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்த அளவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி ஒரு இதில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன அளவு எடுக்கிறீங்களோ அது அதுக்கு நேராக நீங்கள் அதை வந்து நோட் பண்ணிக்கலாம். அப்போ இப்படி தான் ஒரு டெய்லரிங்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வைக்கணும். அதாவது புதுசாக நான் டெய்லரிங் கற்றுக்க போகும்போது நான் என்ன ஸ்டார்டிங்கில் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு புரியல. அப்போது என்ன பண்ணணும், முதல்ல ஹெம் பண்ண கற்றுக்கோங்க, அப்புறம் ஹூக் வைக்க கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் பட்டன் வைக்கிறது, காஜா கட்டுறது, ஐ கட்டுறது, இந்த மாதிரி எல்லாமே யூடியூப்ல வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதையெல்லாம் முதல்ல கற்றுக்கோங்க. அப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக் என்ன, ஒரு டெய்லரிங்க்கு பேசிக் என்ன அப்படிங்கிறது, அது முடிச்சதுக்கப்புறம் மெஷினில் என்ன நம்ம கற்றுக்கணும், ஒரு நூல் கோர்க்கணும், அது எப்படி கோர்க்கணும், நூல் எப்படி சுற்றணும், அதுக்கு என்னென்ன கம்பெனி த்ரெட் வாங்கணும், எது யூஸ் பண்ணால் நமக்கு லைஃப் வரும், அப்போ அது கூட எப்படி ஆயில் எல்லாம் விட்டு மெஷின் எப்படி நம்ம அதை வந்து டெய்லி ரொட்டீனாக அதை எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும், அதை மெஷினுக்கு வந்து ஆயில் விடுறது, துடைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அது எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருந்தோம்னா, ஒரு நூல் கட் ஆகுதுன்னா கூட அது நாளாக இது எதனால் கட் ஆகுது, ஒன்றா டென்ஷன் அதிகமாக இருக்கும், இல்லை நூல் பிசுறு வரும், அந்த மாதிரி, இல்லைன்னா எங்கேயாவது டபுள் ட்விஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ மெஷினில் வந்து நம்ம ஹேண்ட் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது மெஷினில் உட்காந்து மெஷின் கூட ஸ்டிச்சிங் எல்லாம் போட்டு பழகணும். அந்த ஸ்டிச்சிங் போடும்போது ஓரம் அடிக்கிறதுல இருந்து, தலவாணி ஓரம் தைக்கிறதுல இருந்து, ஒரு கர்டன் தைக்கிறதுல இருந்து, சின்ன சின்ன குட்டீஸ்க்கு ஜட்டியில இருந்து, அதுக்கப்புறம் அந்த பெட்டிக்கோட்டு, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கும் போது அது கூட உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு இது வரும். அப்போ அதில் இருந்து நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்கர்ட்டு, ப்ளவுஸு அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ட்ராவலே இருக்குது. அந்த இதில் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததுன்னு வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே டெய்லரிங் புரியும். அப்போ நம்ம என்னென்ன ட்ரெஸ்ஸுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பின்னாடி ஒரு வீடியோ போடுறோம். அதாவது ஒரு பெட்டிக்கோட்டுக்குன்னா என்ன மெஷர்மெண்ட் வேணும், ஒரு ப்ளவுஸுக்குன்னா என்ன மெஷர்மெண்ட் வேணும், ஒரு லாங் கவுனுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் நம்ம போடலாம். இப்போ இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 40 இன்ச்சு சைஸுக்கான ஒரு ப்ளவுஸினுடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும், அதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செஸ்ட் ரவுண்டு வந்து 40 இன்ச் எடுத்திருக்கீங்க. இப்படி நம்ம மார்க் போட்டோமே அப்படின்னா அது இன்ச்சு கணக்கு தான். அடுத்தது மிடில் செஸ்ட் பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வெயிஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 34. இந்த மூணுமே ரவுண்ட் மெஷர்மெண்ட், ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது, அதனால் இதை ஒரே மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம்
ப்ளவுஸ்னுடைய லென்த் வந்து 15 இன்ச் எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த் 8 இன்ச் எடுத்திருக்கீங்க. ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6.5ன்னு சொல்லியிருக்கீங்க. நான் 13 அப்படின்னு எடுத்துக்கிறேன். பேக் நெக் வந்து 8.5 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் வந்து 16.5. இப்போ இதுதான் வந்து ஒரு பாடியில் நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸு. செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, லென்த்து, அதுக்கப்புறம் ஸ்லீவனுடைய லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஆர்ம் ஹோல், பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு. இப்போ இதில் ஷோல்டர்னுடைய அளவு வந்து 15.5. இப்போ இதில் வந்து பேக் நெக் அப்படிங்கும்போது உங்களுக்கு 8.5 இன்ச்சு தான். இப்போ இதில் மெயினாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது தைக்கும்போது நம்ம மார்க் பண்ணுறது வந்து லென்த்து தான். இது வந்து எக்ஸஸாக இருக்கிற அந்த அன்ஈவனாக இருக்கிற அந்த ஓரத்தை நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்குவோம். அது எப்போவுமே நம்ம இழுத்து அயன் பண்ணி ஃபோல்டு பண்ணி எல்லாம் பண்ணும்போது இந்த இடம் வர பிசுறு வந்து நம்ம கரெக்ட் பண்ணுவோம். அதுக்காக ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து இதை கட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஒரு லைன் போட்டு இங்கே வந்து என்ன ஃபோல்டிங்காக விடுறோமோ அந்த அளவை நம்ம வச்சுக்குவோம். நான் இதில் 1/2 இன்ச்சு வைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே இருந்து உயரம் மார்க் பண்ணுவோம். உயரம் 15 இன்ச்சு சொல்லியிருக்கீங்க. ஷோல்டர் அளவோடு சேர்த்து 15.5 இன்ச்சு நான் ஒரு லைன் போடுறேன். இப்போ இதுதான் நமக்கு பேக் லென்த்து, அதுக்கான ஸ்பேஸு. அப்போ இடுப்பு சுற்றளவு அப்படிங்கும்போது 34 சொல்லியிருக்கீங்க. 34 இன்ச்சை நம்ம 4ஆக பிரிக்கும் போது 8.5 இன்ச்சு வரும். ப்ளஸ் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ், 1 இன்ச்சு வந்து டாட்டுக்காக நம்ம வைப்போம். எப்போவுமே வெயிஸ்ட் அப்படின்ட்டாவே நீங்கள் வந்து 1 இன்ச்சு டாட்டுக்காக வைப்போம். டாட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 1 இன்ச்சை நீங்கள் அதில் ஆட் பண்ண தேவையில்லை. அப்போ 8.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுறோன்னா 1 இன்ச்சு டாட்டுக்கு 1.5 இன்ச்சு வந்து நம்மளுக்கு சீம் அலவன்ஸ். அடுத்தது செஸ்ட் ரவுண்டு வந்து 40. ஈஸ் அலவன்ஸ் வந்து 4 இன்ச்சு சேர்த்துவோம். அப்போது இதை நம்ம 4ஆக பிரிக்கும் போது 11 இன்ச்சு வருது. அப்போது நம்ம இதில் செஸ்ட் ரவுண்டு அப்படிங்கும்போது நமக்கு 11 இன்ச்சு வருது. 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு சீம் அலவன்ஸ். இப்போ இதனுடைய ஷோல்டர் வந்து நம்ம எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து 8.5 இன்ச்சு வந்து நீங்கள் பேக்குக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. இப்போ இதில் வந்து நம்ம 1/2 ஷோல்டர் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 7.5 வரைக்கும் நீங்கள் நார்மலாக செஸ்ட் ரவுண்டை 8ஆக பிரித்து ப்ளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு ஷோல்டர் அளவு வச்சுக்கோங்க. அதோட ஒரு இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ அந்த கால்குலேட் படி நம்ம போட்டோம் அப்படின்னா 40 அப்படிங்கிறத 8ஆக பிரித்து ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்குவோம். இதுதான் நம்மளுக்கு ஷோல்டர்னுடைய அளவு. அப்போ அதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது 6 இன்ச்சு வந்து ஷோல்டர் அளவு வருது. அப்போ ஆர்ம் ஹோல் உயரம் வந்து 6.5 இன்ச்சு வருது. அப்போ நம்ம இந்த ஷோல்டர் அளவை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே 6 இன்ச்சு வந்து நம்ம ஷோல்டர் வச்சுருக்கோம். 6.5 இன்ச்சு அப்படிங்கிறது ஆர்ம் ஹோல்னுடைய உயரம் வச்சுருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணணும். 11 இன்ச்சு அப்படிங்கிறது செஸ்ட் ரவுண்டு, 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சீம் அலவன்ஸ். இதுக்குள்ளே நமக்கு ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா 16.5 வருது. இங்கே 1 இன்ச்சிலேருந்து நீங்கள் இப்படி மெஷர் பண்ணி பார்க்கும்போது இதில் 8.25 நமக்கு வரணும். அதே மாதிரி இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லாண்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 6 இன்ச்சுங்கிறது ஷோல்டர், 6.5 இன்ச் அப்படிங்கிறது ஆர்ம் ஹோல்னுடைய உயரம், 11 இன்ச் அப்படிங்கிறது செஸ்டினுடைய 1/4 செஸ்ட் ரவுண்டு. அதுக்கப்புறம் இங்கே 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ், 8.5 வந்து இடுப்பினுடைய சுற்றளவு, 1 இன்ச்சு டாட்டுக்கு 1.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து சீம் அலவன்ஸ். இந்த சீம் அலவன்ஸ் வந்து ஸ்லீவுக்கும் இதே அளவு தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ கழுத்தினுடைய அளவு எப்படி பார்க்கறது? இப்போ இந்த அளவில் எல்லாமே இருக்கிற அளவு அப்ளை பண்ணிட்டீங்க. அடுத்தது கழுத்தினுடைய அளவு எப்படி பார்க்கறது அப்படின்னா, நீங்கள் வந்து 40 இன்ச் அப்படிங்கிறது உங்களுடைய செஸ்ட் ரவுண்டு, 40 வந்து 12ஆக பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 3.3 வருது. அப்போ 3.25 அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு கழுத்தினுடைய அகலம். அப்போ இந்த 3.25 இங்கே நீங்கள் வச்சுட்டீங்க. பின்னாடி வந்து 8.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சுங்கும் போது ஒரு 9 இன்ச்சு வந்து கழுத்தினுடைய உயரம். இப்போ இதுதான் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் போடுறீங்க. இதில் தான் நீங்கள் இங்கேயும் 3.25, இங்கேயும் 3.25, இங்கேயும் 9, இங்கேயும் 9. இப்போ இதுதான் நமக்கு கழுத்தினுடைய அகலம் நம்ம வந்து கரெக்டாக மெஷர் பண்ணும்போது. இப்போ இதில் என்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க? இப்போ இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல்
நீங்கள் என்னென்ன கால்குலேஷன் எடுத்திருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்க. இப்போ 8.5 இன்ச்சு கழுத்து இருக்கு, எனக்கு இந்த இடத்துல லூஸ் வருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். இப்போ 8.5 இன்ச் அப்படிங்கும்போது அது வந்து 0.25னால நம்ம பெருக்கும்போது 2.25 வருது. எப்படின்னா ஒவ்வொரு இன்ச்சுக்கும் டவுன் பண்ண ஒரு 1/4 இன்ச்சு நம்ம உள்ள தள்ளுவோம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ 8.5 இன்ச்சு அப்படிங்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ அளவு வருது அப்படின்னா 2.25 வந்து நமக்கு அளவு வருது. அப்போ இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 7.25 இருக்கு. இதில் வந்து நம்ம 2.25 மைனஸ் பண்ணும்போது 5.5 இன்ச்சு நமக்கு வருது. அதாவது நம்ம 3, 2, 5 அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அது 5.5 அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ இதில் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நீங்கள் உள்ள தள்ளுற மாதிரி வரும். இங்கே 1/2 இன்ச்சு உள்ள தள்ளும் போது இங்கேயும் 1/2 இன்ச்சு உள்ள தள்ளிக்கோங்க. அப்போ உங்களுடைய ஷோல்டர்னுடைய அளவு வந்து நெக்கினுடைய அளவு வந்து இங்கே வந்து 2.5 இன்ச்சு தான். இங்கே 3.25 வருது. இப்போ 1/2 இன்ச்சு உள்ள தள்ளிட்டீங்க அப்படின்னா 2.25 வரும். அப்போ இங்கே அதே அளவு தான். இதுக்கு தான் நீங்கள் பாக்ஸ் போடணும். அதே மாதிரி இதை லைட்டாக இப்படி ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்துடுங்க. இப்படி ஸ்ட்ரைட் கொண்டு போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இது மாதிரி வரும். அதனால் இதை இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்போ இங்கே இருக்கிறது தான் நம்மளுக்கு ஆம்ஹோல். இதில் இருந்து தான் நம்ம ஆம்ஹோல் வந்து வரையணும். அப்போ இங்கேருந்து இங்கே வர்ற அளவு 11 வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அப்போ இங்கேருந்து இங்கே 11 இன்ச்சு உள்ள தள்ளி வருதுன்னா இதுதான் வந்து உங்களுக்கு இப்போ இங்கே வர இந்த லூஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு துணி வந்து இங்கே குறையும். இந்த இடம் வந்து இதில் வந்து நம்மளுக்கு 8.25 வரணும். இங்கேருந்து இங்கே 11 வரணும். இங்கே எவ்வளோ உள்ள தள்ளுறோமோ அதே அளவுக்கு இந்த ஷோல்டரையும் நம்ம உள்ள தள்ளணும். இதுதான் நம்ம பண்ணுற டீப் நெக். அப்படின்னா என்ன சேஞ்ச் பண்ணுவோமோ அது. சப்போஸ் இதுபடியே நீங்கள் போட்டாலும் அது தப்பு வருமா அப்படின்னா தப்பெல்லாம் வராது, கரெக்டாக தான் இருக்கும். இந்த பின்னாடி வந்து இந்த ஆம்ஹோல்கிட்டையும் இங்கேயும் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒரு தையல் போடுற மாதிரி தான் இருக்குமே ஒழிய அப்படி தைக்கிறது வந்து தப்பா அப்படின்னா தப்புலாம் கிடையாது. ஏன்னா அதுவும் நம்ம ஃபார்முலா படி தான் போடுறோம். இது லோ நெக் வர்றனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணும்போது இங்கே என்ன அளவு நம்ம கொடுத்துருக்குறோமோ 1/4, அதனால தான் இங்கே 1/2 இன்ச்சு நம்ம அதிகப்படுத்துகிறோம். இப்போ இதில் வந்து பேக் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் என்ன மெஷர்மெண்ட்ஸோ அதை எல்லாமே வச்சு எல்லாமே பண்ணிவிட்டு அதில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஷோல்டருக்கு ஒரு கால்குலேஷன் போட்டுக்கோங்க. அந்த ஷோல்டர் கால்குலேஷன் அப்படிங்கும்போது 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு கணக்கு. இங்கே 8.5 இன்ச்சுக்கு அப்போ 8.5 இன்ட்டு 1/4 எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஷோல்டர்னுடைய அளவை 1/2 ஷோல்டரில் நீங்கள் கண்டுபிடிச்ச அளவை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எவ்வளோ உள்ளே வருதோ அந்த அளவு நீங்கள் இதை உள்ளே தள்ளிக்கோங்க. இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டு இப்போ கம்மியாக ஒரு 1/2 இன்ச்சு தான் இங்கே வருது அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் இங்கேயும் இந்த ஷோல்டர் அளவை இங்கே வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு பேக்கினுடைய மெஷர்மெண்ட். இப்போ இதில் ஃப்ரண்ட் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்னா இப்போ இதில் வந்து நீங்கள் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதுதான் உங்களுக்கு பேக் கட் பண்ணியாச்சு. இங்கே வந்து டாட்டுக்கான போர்ஷன் வந்துடும். இப்போ இதில் ஃப்ரண்ட் எப்படி நம்ம கால்குலேஷன் போடுறது அப்படின்னா 43 இன்ச்சை வந்து நீங்கள் 4ஆக பிரிச்சுக்கோங்க. 4ஆக பிரிக்கும் போது 44ங்கும் போது 11 வரும், 10.25 வரும். அப்போ இந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து 10.25க்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 10.25ல் பாதி எவ்வளோ அப்படின்னா ஒரு 5.25, 5 பாயிண்ட் அந்த மாதிரி வரும். அப்போ நீங்கள் இதை 5.25ன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 10.25 அல்லது 10.5 கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதே 5.25 கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ இங்கேயும் ஒரு 5.25 வந்துச்சு அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு பஸ்ட் பாயிண்டினுடைய அளவு. இப்போ இதில் தான் நம்ம வந்து நமக்கு விருப்பமாக எப்படி கப் ஷேப் வேணும் அப்படிங்கிறது. இப்போ இதில் 5.25க்கு ஒரு லைன் போட்டுட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரண்ட் நெக் நீங்கள் மார்க் பண்ணி ஒரு 6.5 இன்ச்சு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இங்கே மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த போர்ஷன் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு தான். அப்போது இங்கே நீங்கள் வந்து எவ்வளோ உயரம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ டாட் வந்து கப் ஷேப்பு 43 வரும்போது ஒரு 1.5 இன்ச்சு வந்து நீங்கள் டாட்டுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலாம். அப்போ இங்கேருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு இந்த அகலம் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே கொடுக்குற அளவு இந்த கழுத்துக்கு என்ன அளவு கொடுக்குறீங்களோ அதே அளவு இங்கே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம ஒரு இது பண்ணுவோம். அந்த இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி ஷார்ப்பாக நம்ம கொண்டு போய்க்கலாம். அப்போது மிடில் பாயிண்ட் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 43 இன்ச்சை 4ஆக பிரிச்சுக்கோங்க. அதில் பாதி இங்கேயும் பாதி இங்கே. இப்போ இதுலேயே எல்லாம்
எவ்வளோதான் நம்ம இது ப்ராப்பராக எல்லாமே நம்ம பண்ணனாலும் இதுக்கு வந்து சீம் அலவன்ஸ் தனியாக கொடுக்கணுமா அல்லது வந்து ஈஸ் அலவன்ஸ் ஏதாவது கொடுக்கணுமா அந்த மாதிரியான டவுட்ஸ் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் நீங்கள் என்ன கால்குலேஷன் நீங்கள் போடுறீங்களோ அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அது எல்லாமே வந்துட்டு சீம் அலவன்ஸ் ஈஸ் அலவன்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் தான். அதனால ஏன்னா இங்கேயும் நம்ம ஸ்டிச் போடுவோம், இங்கே வந்து நம்ம டாட் பிடிப்போம், இது எல்லாத்துக்கான மெஷர்மெண்ட்ஸுமே எல்லாமே உள்ளேயே தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு 1/4 இன்ச்சு விடணும் 1/2 இன்ச்சு விடணும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் எல்லாமே நீங்கள் போட தேவையில்லை. இப்போ இதுக்கு நேராக ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி இந்த டாட் பாயிண்ட்டு, இதுக்கு நேராக மேலே அதாவது இந்த பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம கர்வ் பண்ணும்போது வர்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான். 4th டாட் வேணும்னா இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே வந்து நீங்கள் டாட் போட்டுக்கலாம். யோக்கு வந்து நீங்கள் இங்கே என்ன அளவு கொடுத்துருக்கீங்களோ 3 இன்ச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 4.5 இன்ச்சு வந்து கிளாத் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 இன்ச்சுக்கு அதில் வந்து மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா யோக் எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்லீவ் எப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 40 சைஸ் ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எப்படி வைக்கணும், ஏன்னா கப் ஷேப்பு மெயினாக கரெக்டாக வரணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதற்கான வீடியோ தான் இது. இப்போ 43 பஸ்ட் பாயிண்ட் பஸ்ட்டுக்கு வரும்போது அதை என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்லியிருக்கேன். மற்ற எல்லா கட்டிங்கும் அதே மாதிரி தான், நீங்கள் அதில் எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இப்போ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் கப் ஷேப்பினுடைய உயரம் என்ன, அதுக்கு எவ்வளோ இங்கே கொடுக்கணும், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும். இந்த பாயிண்ட் வந்து மேலே ஏற்றும் போது ஷார்ப்பாக வரும், கீழே இறக்கும் போது உங்களுக்கு பிளெண்டாக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டாட்ஸும் டிஸ்டன்ஸில் பிடிக்கும் போது பிளெண்டாக இருக்கும், நெருக்கி பிடிச்சிங்க அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி கப் ஷேப் எல்லாமே இதே தான். இந்த சைடு போர்ஷனும் மேலே உயர்த்தும் போது நல்லா ஃபிட்டிங்காக கப் ஷேப் கரெக்டாக வரும். கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு இது கீழே இறக்கும் போது கொஞ்சம் சாகிங் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நுணுக்கம் இது மட்டும்தான். இப்போ இந்த இதை வச்சு நீங்கள் இந்த பேக் அளவும் இந்த அளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கு வந்து யோக் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன அளவு வருதோ அந்த அளவு அடிக்கை வச்சு நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சில நுணுக்கமான விஷயங்கள் நான் இதில் சொல்லிட்டேன். நீங்கள் 40 சைஸ் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் அனுப்பியிருக்கீங்க, அந்த அளவுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் இதனுடைய அளவுகளை வச்சு நீங்கள் அந்த ப்ளவுஸை வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அதில் என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.